உலக அளவில் உற்றுநோக்கப்பட்ட பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான சந்திப்பு. பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை மூலமே உறவுகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். இந்தியாவும் சீனாவும் நல்ல நண்பர்களாக, சிறந்த கூட்டாளிகளாக இருப்பது முக்கியம் என ஷி ஜின்பிங் பேச்சு. யானையும் டிராகனும் ஒன்றிணைந்து இரு நாடுகளுக்கும் சரியான தேர்வாகும் எனவும் கருத்து. சீனாவுடன் உறவுகளை மேம்படுத்துவதன் மூலம் அதன் அத்துமீறல்களை மத்திய அரசு ஏற்கிறதா என காங்கிரஸ் கேள்வி. முதுகெலும்பு அற்ற அரசு என்றும் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்ட வாக்குரிமை யாத்திரை நாளையுடன் நிறைவு. பாட்னாவில் நடக்கும் நிறைவு நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்பு என தகவல். ஜெர்மனி சென்ற முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பெர்லின் நகரில் உற்சாக வரவேற்பு. முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்களை நாளை சந்திக்கிறார். நான்காம் கட்ட பரப்புரையை நாளை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. 3ஆம் தேதி வரை மதுரையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க திட்டம். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மேக வெடிப்பால் பதிவான அதி கனமழை. தொழிற்சாலைகள் மற்றும் வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. சென்னையில் பெய்த அதி கனமழை குறித்து ஜெர்மனியிலிருந்து தொலைபேசியில் கேட்டறிந்தார் முதல்வர் ஸ்டாலின். எத்தகைய மழை சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். ஆயத்த ஆடை தொழிலில் ஏற்பட்டிருக்கும் தொய்வை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தல். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிப்பு. பொருளாதார பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள விஜய் வலியுறுத்தல். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக ஜி. வெங்கடராமன் பதவியேற்பு. முறைப்படி கையெழுத்திட்ட கோப்புகளை ஒப்படைத்து சங்கர் ஜிவால் வாழ்த்து. சென்னையில் நாளை முதல் டீ, காஃபி விலை உயர்வு. தேநீர் 15 ரூபாய்க்கும், காஃபி 20 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை உடனே வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி 3வது நாளாக உண்ணாவிரதம். காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உடல்நிலை மோசமானதால் சென்னை மருத்துவமனைக்கு மாற்றம். பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்து வரும் அநீதியான நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா எதிர்ப்பு. பிரிக்ஸ் அமைப்பை சீனாவுடன் இணைந்து வலுப்படுத்துவோம் எனவும் புட்டின் பேட்டி. ஆஸ்திரேலியாவில் குடியேறும் வெளிநாட்டினருக்கு எதிராக தொடரும் போராட்டம். சிட்னியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முழக்கம்.